இது முக்கியமான கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இது லேட்டஸ்ட்டாக இந்த கேள்வி தான். வரிசைப்படி வந்தால் இது எடுக்கக்கூடாது. இருந்தாலும் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையின் காரணமாக இதுக்கு நம்ம முன்னுரிமை கொடுத்து எடுத்துருக்குறோம். என்ன கேள்வின்னா, முகம் மறைத்தல் பற்றிய விவாதம் இலங்கையில் சூடாக நடந்து வருகிறது. முகத்தை மறைக்க வேண்டும் என்று ஒரு சாராரும், மறைக்கக்கூடாது என்று ஒரு சாராரும், விரும்பினால் மறைக்கலாம், விரும்பினால் மறைக்காமல் இருக்கலாம், ரெண்டு சமம் என்று ஒரு சாராரும் இங்கே சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். முகம் மறைக்கக்கூடாது என்ற கருத்தில் நாம் இருக்கிறோம். நாம்னா தௌஹீது சகோதரர்கள் இருக்கிறோம். எதிர்கருத்தில் இரு சாராரும் தம் தரப்பில் சில வாதங்களை முன்வைத்துள்ளார்கள். அதை தொகுத்து அனுப்பியுள்ளேன். இவை சரியான ஆதாரங்களா, இதற்கான நம்ம பதில் என்ன அப்படின்னு சொல்லி ரூஹுல் ரஸ்மி, உங்களுக்கு தெரிஞ்சவர் தான் ரஸ்மிங்கிறவர், சிலாபத்திலிருந்து கேட்குறாரு. கேட்கும்போது என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இலங்கையில் இது பெரிய அந்த புத்தர்களுக்கு அவங்களுக்கு மத்தியில் உள்ள ஒரு விவாதம் வரும் பொழுது பெண்களை பற்றி அவர்கள் பேச நம்ம ஆளுக்கு பதில் சொல்ல முகமறைத்தல் இஸ்லாத்தில் உண்டு என்றும் இல்லை என்றபடியான ஒரு விவாதங்கள் வந்து நம்ம நாட்டில் அது பாரதூரமாக இல்லாவிட்டாலும் இலங்கையில் அந்த மாதிரி இருப்பது நமக்கும் தெரியும். இலங்கையில் அந்த மாதிரியான விவாதம் வந்து ஒரு 10-15 நாட்களாக சூடாக நடந்து கொண்டு இருக்கிறது. அதனால் கொஞ்சம் இதுக்கு முன்னுரிமை கொடுத்து தாங்கன்னு எழுதியிருக்கார். இதை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக விடை சொல்வதற்கு முன்னாடி 3 ஆக்கங்களை உங்களுக்கு நான் நினைவுபடுத்துகிறேன். இந்த முகம் மறைக்கணும்னு சொல்லக்கூடியவங்க, மறைக்கத்தான் வேணும்ன்றவங்க, அதில் ரெண்டும் செய்யலாம் என்று சொல்லக்கூடியவர்கள் என்னென்ன வாதங்கள் வைக்கிறார்களோ அவை அத்தனையும் பிழையான வாதங்கள். மறைக்கக்கூடாது என்பதுதான் சரியான வாதம். இது குறித்து நீங்கள் 3 ஆக்கங்கள் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு நைட்டு வெளியிட்டுருவோம். அதை ஃபேஸ்புக்கில் ஆன்லைன் pj.net இருக்கிறது. அதை உங்களுக்கு முகநூலில் இன்ஷா அல்லாஹ் இந்த நிகழ்ச்சி முடிஞ்சவுடனே அந்த லிங்கை போட்டு விட்டுருவோம், நம்முடைய இதே பேஜில் போடுவோம். அதில் என்னென்னு கேட்டால், முகத்திரை அணிவதற்கு உரிய எதிர்வாதங்களுக்கு பதில் அப்படின்னு ஒரு ஆக்கம் போட்டிருக்கிறோம். அது மாதிரி பெண்கள் முகத்தை மறைக்கக்கூடாது என்று ஒரு ஆக்கம் போட்டிருக்கிறோம். முகத்தை மறைத்தல் நபியின் மனைவியருக்கு மட்டும்தான் என்று ஒரு ஆக்கம் போட்டிருக்கிறோம். இந்த 3 கட்டுரைகளையும் நீங்கள் சிரமம் எடுத்து என்ன செய்யணதை படித்து கொண்டால்தான், ஏன்னா அந்த வாதங்களை வந்து வாயினால் சொல்லி கேட்டு போகிறதை விட எழுத்தில் வச்சு படித்தா தான் இந்த வாதம் கரெக்டாக இருக்குதா சிந்திச்சு என்ன செய்ய முடியும், அடுத்த ஸ்டெப் போக முடியும். நானும் விளக்கம் சொல்ல போகிறேன், அது ஒரு விஷயம். நீங்கள் இந்த வீடியோ வடிவில் கேட்பதை விடவும் நீங்கள் எழுத்து வடிவில் அவங்க என்னென்ன வாதம்லாம் வைக்கிறாங்க, அந்த வாதத்திற்கு இந்த பதில் சரியாக இருக்குதா என்பதெல்லாம் நீங்கள் சிந்தனையோடு பார்த்தீர்களேயானால், அந்த 3 ஆக்கங்களும் வெளியிட்டவனை பார்த்தீர்களேயானால் முகத்தை மறைக்கக்கூடாது என்பதுதான் சரி. இப்போ சில வாதங்களை தொகுத்து அனுப்பியிருக்கேங்கிறார்ல, இந்த எல்லா வாதத்துக்கும் பதில் அங்கே இருக்குது. இந்த அனைத்து வாதங்களுக்குமே பதில் வந்து என்ன இருக்குது, ஒரே ஒரு விஷயத்தை தவிர அனைத்துமே நம்ம பதில் சொல்லப்பட்டதாகத்தான் இருக்கிறது. நீங்கள் அவங்களோட வாதத்தை பார்த்துட்டு போய் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கேள்வி என்ன கேட்குறாருன்னா, தொகுத்து அனுப்புனதில் முகத்தை மறைக்கக்கூடாது என்று இதுவரை யாரும் சொன்னதில்லை, சலபுகள் கூட சொன்னது இல்லை அப்படின்னு சொல்லி முதல் வாதம் வைக்கிறாங்க. முகத்தை மறைக்கக்கூடாதுன்னு சொல்லி என்ன செய்யலை, ஃபஸ்ட்டாக என்ன வைக்கிறாங்கன்னு கேட்டால், இப்படி சொல்கிறீங்க, இதுவரைக்கும் நாங்கள் கேள்விப்பட்டது என்னென்னு கேட்டால், மறைக்கலாம்னு ஒன்று, மறைக்காமல் இருக்கலாம்னு ஒன்று, இப்படி தான் என்ன கேட்டிருக்கிறோம். மறைப்பது தப்புன்னு யாரும் சொல்லலை. பெண்கள் முகத்தை மறைப்பது தப்புங்கிறது வந்து இப்போ தான் நீங்கள் புதுசாக சொல்கிறீங்க. இதுக்கு முந்தைய உள்ள நிலை எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால், சில பேர் பெண்கள் முகத்தை மறைக்கலாம்னு சொன்னாங்க, சில பேர் மறைக்காமலும் இருக்கலாம் அப்படி தான் சொன்னாங்களே. ஒரு சாரார் மறைக்கலாம்ங்கிறாங்க, ஒரு சாரார் மறைக்காமல் இருக்கலாங்கிறாங்க. மறைக்கக்கூடாதுன்னு ஒருவரும் சொன்னது கிடையாது. இப்போ தான் ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க, யாரும் சொன்னது இல்லை அப்படிங்கிறாங்க. இந்த கேள்வி இது ரொம்ப ஒரு அபத்தமான கேள்வி தான் இது. ஏன்னு கேட்டால், குர்ஆன் ஹதீஸில் நேரடியாக இல்லாமல் பிற்காலத்தில் அதை சிந்திச்சு ஒரு கருத்து சொல்கிறாருன்னு வைங்களேன், அவர் சொல்வாரையானால் அவர் தான் முதல் சொன்னவராக இருப்பார். அவர்கிட்ட போய் உனக்கு முந்தி யார் சொன்னாங்கன்னு கேட்க இயலாது. இப்போ அபு ஹனீஃபா ஒரு ஹதீஸ் சிந்திச்சு அதுலேருந்து விளங்கி ஒரு நேரடியான விஷயங்கள் அல்லாஹ் சொல்லிட்டான். நேரடியான விஷயங்களை ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. ஒரு 2 ஹதீஸை இணைச்சி, ஆயத்தை ஹதீஸை இணைச்சி சிந்தித்து பார்த்து ஒரு கூட்டு முடிவு எடுப்பாங்கல்ல, இப்படி ஆய்வு செஞ்சு முடிவு எடுத்துக்கொண்டீர்களேயானால், ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு அறிஞர் ஒரு கண்டுபிடிச்சு நமக்கு தருவார் சிந்திச்சு. அவர் தவறாகவும் சொல்லுவார், சரியாகவும் இருக்கும். அந்த சரியான கருத்து அவர் முதல் சொன்னார்ல, அவர்கிட்ட போய் உனக்கு முந்தி யார் சொன்னாலும் கேட்கலாமா? எந்த ஒரு கருத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, அது முதல்ல ஒரு தடவை சொல்லியிருப்பார்.
அதுக்கு முந்தி யாராவது சொன்னப்பா இப்னு ஹஜர் ஒரு கருத்தை சொல்கிறாரு, அதுக்கு உனக்கு முந்தி யாரும் சொல்லணும்னு கேட்க முடியுமா? இப்னு தைமியா ஒன்று சொல்லுவார், உனக்கு முந்தி யார் சொன்னான்னு கேட்க முடியுமா? அபு ஹனீஃபா சொல்லுவார், அவர் தான் முதல்ல இந்த கருத்தை சொல்லுவார், இதுக்கு முந்தி யாரும் சொன்னாங்களான்னு கேட்டோமா? சரியா தவறா என்ன பார்க்கணும்? இதுக்கு முந்தி யார் சொன்னா, எத்தனை பேர் சொன்னா பார்க்கக்கூடாது. இந்த சொல்ற கருத்து அதில் இருக்குதா? அதனால இந்த வாதமே தப்பு. நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? அப்போ இது வருஷ லிமிட் எல்லாம் ஏதாவது போட்டிருக்கானா? ரசூல்லா காலத்துக்கு பிறகு ஒரு 50 வருஷம் வரைக்கும் நீங்கள் வேண்டாலும் சிந்தி சொல்லிக்கிறலாம். 50 வருஷம் பிறகு எவனா சொல்வதா இருந்தால் முன்னாடி சொல்லியிருக்கணும். அப்படி ஏதாவது இருக்கா? 100 வருஷம் ஏதாவது கணக்கு ஏதாவது இருக்கா? நமக்கு பின்னையும் ஒருத்தன் சொல்லுவான் 14 நூற்றாண்டு கடந்து போச்சு, நம்ம கண்டுபிடிக்காத விஷயத்தை அவன் சிந்தனையில் தோணும்போது இது கரெக்டாக இருக்கு, நம்ம இதை கவனிக்காமல் விட்டோம் அப்படின்னு தெரிஞ்சு சொல்வாரையானால், அதுக்கு முந்தி வாழ்ந்த மக்கள் எல்லாம் கேள்வி கேட்காட்டான இது சரின்னு தெரிஞ்ச பிறகும் நீங்கள் மறுத்தீர்களே ஆனால் அது குற்றவாளி ஆயிடுவீங்க. அதனால் இந்த சலஃபுல இருக்கிறவங்க என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, மறைக்கக்கூடாதுன்னு இது வரைக்கும் யார் சொன்னான்? சொல்லி இருக்க நம்ம தேடி பார்க்கல, அதை நம்ம அலட்சியப்படுத்த அந்த கேள்வியை சொன்னா என்ன சொல்லாட்டி எங்களுக்கு என்ன? அல்லாஹ் சொன்னானா ரசூல் சொன்னாங்கன்னு கேளுங்க, ஓகே. யாராவது சொன்னாங்கன்னு ஏன் கேட்குறீங்க? யார் சொன்னாலும் அதுக்கு மார்க்கத்தில் என்ன முக்கியத்துவம்? யாருமே சொல்லலாண்டா அதனால என்ன முக்கியத்துவம் குறைஞ்சி போயிடுறேன்? அப்போ யாரும் சொன்னா என்ன சொல்லாட்டி என்ன? இந்த வசனத்தை எடுத்து நான் காட்டுறேன், அதுக்கு ஒரு அர்த்தத்தை செய்கிறேன், அதுலேருந்து ஒரு வாதத்தை வைக்கிறேன், அதை சிந்திங்க. அப்படியே உளறான் இவன், விட்டுருங்க, கரெக்டாக தானே இருக்குது, ஏற்றுக்கிறங்க. அப்போ கரெக்டாக இருந்தால் ஏற்றுக்கிறேன்னு, தவறாக இருந்தால் தள்ளணும். இதுதான் வாதமே தவிர இதுக்கு முந்தி யார் சொன்னாங்களான்னு கேட்டால், இந்த கேள்வியை 14 நூற்றாண்டை வந்து எல்லா அறிஞரும் சந்திச்சிருப்பாங்க. அவர் சொல்லும் போது என்ன செய்வாங்க? இதான் முதல்ல இந்த ஃபஸ்ட்டு சொல்கிறேன்பாங்க. ஒவ்வொரு அறிஞர் ஒன்று சொல்லும்போது, அப்போ குரான் படைக்கின்ற மகளுக்கு இல்லையான்னு பெரிய சண்டை நடந்துச்சு அஹ்மது ஹம்பல் காலத்தில். குரான் படைக்கப்படல பயங்கரமான சண்டை. நமக்கு பார்த்தோம்னா அது ஒரு அற்பத்தனமான சண்டையாக தெரியுது, அது பெரிய பாரதூரமான கொள்கை பிரச்சனை மாதிரி நடந்துச்சு. அப்போ அதை முதல்ல அவங்க என்ன சொல்கிறாங்க, அதுக்கு முந்தி இல்லைங்களா அது? அப்போ முதல்ல நீ சொன்னான்னு கேட்க முடியுமா? உனக்கு யார் சொன்னான்னு கேட்குறதா? அதனால் இந்த கேள்வி அர்த்தமே இல்லாது. இன்னும் சொல்ல போனால் இந்த கேள்வியெல்லாம் யார் கேட்குறான்னு கேட்டால், சலஃபுல இருக்கிற ஆளுக்கு தான் கேட்குறாங்க. இந்த சலஃபுகளை பின்பற்றணுங்கிறாங்கல்ல, அந்த மாதிரியான ஆளுக்கு, அதாவது தௌஹீதுன்னு சொல்லிக்கொண்டு குரான் ஹதீஸு சலஃபுகள் என்கிற சிந்தனையில் உள்ளவர்கள் தான் இதுக்கு முந்தி யாரும் சொன்னாங்களான்னு கேட்குறாங்க. நான் ஒன்று கேட்குறேன், இந்த கேள்வி கேட்பது உண்மையாளர்களாக இருந்தால் அவங்கள்ட்ட நோக்கி நமக்கு ஒரு கேள்வி இருக்குது. என்ன கேள்வின்னு கேட்டால், இப்போ நம்ம தொழுகும்போது தக்பீர் கட்டி நிற்கிறோம், ருக்குவுக்கு போகிறோம், ருக்குலேருந்து எந்திரிக்கிறோம். எந்திரிச்சு என்ன செய்வோம்? அல்லாஹுபின் கையை உசத்தி சமையல்லா அலிமன் கையை தொங்க விட்டுருவோம். சரியா? கையை தொங்க விடுறது தான் இது வரைக்கும் 14 நூற்றாண்டாக இருந்து கொண்டே இருக்கிறது. சவுதியில் வந்து இப்னு பாஸ் என்ற ஒருத்தர் நம்ம சமகாலத்தில் வாழ்ந்த ஒரு அறிஞர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ருக்குலேருந்து வந்து கையை கட்டுறாரு. ருக்குலேருந்து எந்திரிச்சுன்னு முதல்ல கை கட்டி தான் நிற்கிறோம். ஃபஸ்ட்டு கையை கட்டி நிற்கிறோம்ல, ருக்குலேருந்து எந்திரிச்ச உடனே கையை நம்ம தொங்க விடுறோம். எல்லாரும் சாபி கனபி மாலிகி ஹம்பலி எல்லாம் 72 கூட்டத்தார்களும் வழங்குதான் கையை தொங்க விட்டுறோம். 1-2 விதில் கைங்க இருக்காங்கன்னு தெரியல. ஆனால் இப்னு பாஸ் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், கையை ருக்குலேருந்து வந்து கை மர கட்டிக்கிடுவாங்க. அப்போ இதை வந்து ஒரு புஸ்தகமாக போட்டார். யார்? இப்னு பாஸ் போட்டார். அதை தமிழில் மொழிபெயர்த்து விடுபட்ட நபி வழி என்று தமிழில் போட்டு இலங்கையில் உள்ள இந்த கேள்வி கேட்கக்கூடிய ஜமாத்தார்களும் இங்கே உள்ள ஜாக்கு ஜமாத்தார்களும் பல்லாயிரக்கணக்கில் அடித்து வந்து விநியோகம் பண்ணுறதுக்கு கொடுத்தாங்க. விடுபட்ட நபி வழியாக இது 14 ரோதன் சொல்லலை. இது 14 நூற்றாண்டாக ஒருவரும் சொல்லாமல் இவராக சிந்திச்சு, அது தவறாக சிந்திச்சிருக்கு, அது ஒரு விஷயம். அந்த கருத்து சரியா இல்லை அவர் சொன்னது. அந்த தவறான கருத்தை இவர் சொல்லியிருந்தால் கூட உங்களுக்கு இப்னு பாஸ் சொல்லிட்டதுனால உங்களுக்கு என்னவாச்சு? அது இதுக்கு முந்தி சொன்னாரான்னு கேட்கல. இதுக்கு முந்தி யாரும் சொல்லாத ஒன்றை முதல்ல அவர் சொல்கிறார். விடுபட்டு, அதுக்கு பேரை விடுபட்ட நபி வழியான். அப்படின்னு நான் அர்த்தம் ஒத்தட்டீங்களேன்னு அதுக்கு தலைப்பு புஸ்தகத்துக்கு பேர் அதுதான். இந்த கேள்வி கேட்கக்கூடிய இந்த இஸ்மாயில் சலபி அந்த வகைராக்கள் இந்த புஸ்தகத்தை விநியோகம் பண்ணாங்களா இல்லையா? கொழும்பு போகிறான். இந்த புஸ்தகத்தை கொடுத்தீங்களா இல்லையா இலவசமாக? அப்போ நல்ல உயர்தர பேப்பரில் பயங்கரமான பெயிண்டிங்கில் போட்டு கொடுத்தாங்க. ஒன்றும் உண்மை ஆதாரம் கிடையாது, உருப்படி இல்லாத விஷயம். அப்போ நான் என்ன கேட்குறேன், இது வரைக்கும் யாரும் சொல்லக்கூடாது, முகத்தை மறைக்கிற கேட்டிங்களே, தொழுகையில் ஒரு இபாதத்தில் ஒருத்தரும் சொல்லாத ஒருத்தர் சொன்னார், அதையே பரப்புனீங்க. இன்னை வரைக்கும் தப்பு நீங்கள் சொல்லலையே. அதை இப்னு பாஸ் சொன்ன தப்புன்னு சொல்லுங்க பார்ப்போம். மதனிகள்லாம் சொல்ல மாட்டாங்க. ஏன்? அவங்க அங்கே சவுதிக்கு பதில் சொல்லணும். அதுக்காக வேண்டி சவுதியில் போட்டாங்களே, நம்ம வேறு வழி இல்லை. அப்போ இது கேட்கலாமா நீங்கள்? இது நெசமாக இது பாதிக்கிற ஒரு கேள்வியாக இருந்தால் நீங்கள் இது செஞ்சுருக்க மாட்டீங்களே. அப்போ நீங்கள் சொல்லாத ஒன்றை நாங்கள் சொல்கிறோங்கிறதுனால தான் இந்த கேள்வி வருதே தவிர முன்னாடி சொன்னாங்களாங்கிற உங்களுக்கு டாப்பிக்கே கிடையாது. இது நீ கேட்க முடியாது, கேட்கக்கூடாது. அதனால் இதுவரைக்கும் யாரும் சொல்லலை என்ற வாதத்தை வந்து ஒரு அபத்தமான வாதம்,
கியாம நாள் வரைக்கும் சொல்லி கொண்டு தான் இருப்பார்கள், முடிவு கிடையாது ஆராய்ச்சிக்கு. சிந்தியுங்கள் சிந்தியுங்கள் நல்லா சொல்கிறானே, எத்தனை வருஷம் வரைக்கும் சிந்திக்கலாம்? அது கணக்கு இருக்கா? நாளைக்கு வந்து ஒருத்தர் சிந்திப்பான், சிந்திச்சு அவனுக்கு விளங்குற கருத்தை சொல்லுவான். அந்த விளங்கு அது இருக்கா இல்லையா அதை பார்க்கணும். அப்போ இதுவரைக்கும் யாரும் சொல்லலை இதுவரைக்கும் யாரும் சொல்லலை என்று சொல்வார்களே, ஆனால் இந்த வாதம் வந்து ஒரு அர்த்தமில்லாத ஒரு வாதம். இதுக்கு எந்த ஒரு மதிப்பும் கொடுக்க தேவை கிடையாது. ஜக்காத்து ஒரு பொருளுக்கு ஒரு தடவை தான் சொன்னோம். அப்போ இந்த கேள்வி கேட்டாங்க, அப்போ இந்த பதிலை சொன்னோம். வழங்குதா? எந்த பதில்? இந்த விடுபட்ட நபிகள் எப்பவும் சொல்லி காட்டிருக்கிறோம். அதுக்கு பிறகா திருந்தி கொண்டு என்ன செய்யல, அவங்க இதை மாற்றிக்கொள்ளலை. இது ஒரு விஷயம். அடுத்து என்னென்னு கேட்டால், ரெண்டாவது கேள்வி கேட்குறாங்க, முகத்தை மறைக்கக்கூடாது, மறைக்காமல் இருக்கலான்னு சொல்லிட்டு போங்க, மறைக்கக்கூடாதுன்னு ஏன் சொல்கிறீங்க? அப்படி சொல்வதற்கு குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் உங்களுக்கு ஆதாரம் தர முடியுமா என்று அடுத்த கேள்வி கேட்குறாங்க. அதாவது மறைக்கக்கூடாதுன்னு சொன்னால் அதுக்கு என்ன செய்யணும்? குர்ஆன்லேருந்து எடுத்து காட்டுங்க, ஹதீஸ்லேருந்து காட்டுங்க, காட்ட தர முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம அதாவது என்ன இதில் விளங்குதுன்னு கேட்டால், நம்ம சொல்கிறத அவங்க பார்க்கல. இப்போ குர்ஆன்லையும் ஹதீஸில் இல்லாமல் சொல்ல முடியுமா? நான் கேட்குறேன். நான் ஒன்று சொல்கிறோம்னு சொன்னால் குர்ஆன் வசனத்தை காட்டி தான் சொல்லியிருக்கிறோம், குர்ஆனோட ஹதீஸை வச்சு தான் சொல்லியிருக்கிறோம். அப்போ குர்ஆனில் இருக்கா குர்ஆனில் இருக்கான்னு கேட்குறாங்களே, குர்ஆனில் இருக்கிறது தான், நம்ம குர்ஆனை வச்சு தான் இதை சொல்லியே இருக்கிறோம். என்ன சொல்லியிருக்கிறோம்? அதில் வந்து நீங்கள் திருக்குர்ஆன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 33:59 வசனம். இதில் இன்னொரு இடத்தை சொல்லிக்கிறேன். இந்த முகத்தை மூடுறதுனால சில விளைவுகள்லாம் ஏற்படுதில்ல, அதை நம்ம சைடாக சொல்லுவோம் சப்போர்ட்டுக்காக வேண்டி, மார்க் ஆதாரம்னு சொல்ல மாட்டோம். வந்து முகத்தை மறைச்சிக்கிட்டு தப்பு செய்கிறாங்க, யாருன்னு கண்டுபிடிக்க முடியலை, ஒழுக்கு கேடு பரவ அது ஒரு வாசலாக இருக்கிறது, காஃபிர்கள் கூட அதை போட்டுட்டு ஏமாத்துறாங்க, முஸ்லீம் அல்லாத பொம்பளை கூட வந்து தப்பான செயலுக்கு இந்த புர்காங்கிற முகத்தை மறைக்கிறது பயன்படுத்துகிறாங்க என்றெல்லாம் அதை கூடுதல் தெளிவுக்காக சொல்கிறது. அதுக்கு போய் பதில் சொல்லிட்டு இருக்கிறாங்க, இப்படி இப்படி எப்படி சொல்லலாம்னு சொல்லி. அதெல்லாம் ஆதாரத்தை கொண்டு தீர்மானித்த பிறகு சொல்லக்கூடிய விஷயங்கள். இதனால கூட நம்ம சொல்ல முடியாது, விளைவை வச்சு சொல்லவே மாட்டோம். முகத்தை மறைப்பதால் இன்னென்ன விளைவு வருதுன்னா எதனால் அதை சொல்கிறோம்? மார்க்கமும் கூடாதுன்னு சொல்லி இருக்குது, அதுக்கு பிறகு இதெல்லாம் நடக்கிறதுனால சொல்கிறோம். மார்க்கம் கூடும்னு ஒன்று சொல்லி இருந்தால் அதில் விளைவை பற்றி சொல்லவே கூட அல்லாவிட நம்ம அறிஞ்சால் கிடையாது. இப்போ அதுக்கு தான் பதிலாக சொல்லிட்டு இருக்காங்க. பக்கம் பக்கமாக என்ன செய்கிறாங்க, பதில் எழுதுறாங்க, எப்படி எப்படி ஒழுக்க கேடுன்னு சொல்லலாம், அப்படி போகலாம் இப்படி போகலான்லாம் சொல்கிறாங்க. அதுக்கு பேச்சு இல்லை. பேச்சு என்னன்னு கேட்டால், இதை பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறா, ரசூல் என்ன சொல்கிறாங்க? அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால் 33வது அத்தியாயம் 59வது வசனம், யா ஐயுஹன் நபியு, நபியே, குல்லி அஸ்வாஜிக்க, உங்கள் மனைவிமாருக்கு சொல்லுங்கள், ஓ நிசாய் ஓ பனாத்திக்க, உங்களுடைய புதல்விகளுக்கு நீங்கள் சொல்லுங்கள், ஓ நிசாயில் மூமினீன, மூமினான பெண்களுக்கும் சொல்லுங்கள். அல்லாஹ் 3 பேர் கட்டளை போடுறான். அல்லாஹ் என்ன செய்யறான்? நபிக்கு சொல்கிறான், நபியே உங்கள் மனைவிமாருக்கும் சொல்லுங்கள், உங்கள் மகள்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், மூமினில் உள்ள மூமினான பெண்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்கும் சொல்லுங்கள். என்ன சொல்லுங்கள்? யுத்னீன அலைஹின்ன மின் ஜலாபிபிஹின்ன, அவங்களுடைய ஜில்பாபுகளை தங்கள் மீது போட்டுக்கொள்ளட்டும். அரபில் ஜில்பாபுன்னு அங்கே வருது. ஜில்பாபுன்னா என்ன? தலையில் போட்டு மார்பில் தொங்கக்கூடிய ஒரு ஆடை தலையில் போடுவாங்க. தலையிலேருந்து போட்டால் என்ன செய்யும், அந்த ஒரு கனபரிமாணம் தெரியாமல் ஒரு மறைக்கிறதுக்காக வேண்டி அந்த ஒரு இதை போட்டுக்கிடுவாங்க. என்னதான் ட்ரெஸ்ஸை போட்டாலும் அது வந்து ஆண்களுடைய பார்வை வேறு மாதிரி போகக்கூடாது என்பதற்காக வேண்டி ஜில்பாபுன்னு ஒரு மேலங்கின்னு சொல்லலாம். இது என்ன சொல்லலாம்? இது மேலங்கி, மேலங்கியை நீங்கள் போட்டுக்கொள்ளுங்கள் சொல்லிட்டு, தாலிக்க அதுனா யூரஃப்ன, இதுதான் அவர்கள் அறியப்படுவதற்கு ஏற்ற முறை, அவங்க அறியப்படுவதற்கு ஏற்ற முறை. ஃபலா யூதைன, அறியப்பட்டவர்கள் தொல்லைப்படுத்தப்படாமல் இருப்பதற்கு ஏற்ற வழி. ஓ கானல்லா கஃபூர ரஹீமா, அல்லாஹ் மன்னிக்கிறவனாகவும் இரக்கமுள்ளவனாகவும் இருக்கிறான்னு இந்த வசனம் முடியுது. இதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு பாருங்கள், ஜில்பாபை போட்டுக்கிறங்க, ஜில்பாபை போட்டுக்கொண்டு நீங்கள் அது முகத்தகத்தை மறைச்சிப்படாதீங்க, அறியப்படணும். ஜில்பாப் என்று தலையில் போட்டு மார்பில் தொங்கக்கூடிய ஒரு ஆடை, அந்த ஆடையை போட்டுக்கிட்டு தாலிக்கு அதுனா யூரஃப்ன, அவங்க அறியப்படுவதற்கு இது ஏற்ற உடை என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இந்த ஆடை அணிந்த பிறகு அவர்கள் யார் என்று அறியப்படணுமா இல்லையா? அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நீங்கள் முகத்தை மூடிக்கிட்டீங்கன்னா என்ன அறியப்படுவாங்க? ஒன்றும் அறிய முடியாது. ஆம்பளைன்னு அறிய முடியாது, பொம்பளைன்னு அறிய முடியாது, முஸ்லீம்னு அறிய முடியாது, முஸ்லீம் எல்லாம் யாரும் இன்னாருடைய மகள் இன்னாருடைய மனைவி ஒன்றுமே அறிய முடியாது. அது ஒரு மரக்கட்டையை போற்றி வச்சா கூட அது கூட அறிய முடியாது. மனுஷன்தான் உள்ளே இருக்கான், அது கூட அறிய முடியாது. அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால், இந்த முகத்தை மறைக்கிற மாதிரி ஒரு கலாச்சாரம் அந்த அரபுகள்கிட்ட இருந்திருக்கக்கூடும், அது தெரியலை.
ஆனால் இதில் விளங்குற விஷயம் என்னன்னு கேட்டால் ஜில்பாபை போட்டுக் கொடுங்க. ஜில்பாபுனா என்ன? ஜில்பா இன்னும் சொல்கிறேன், ஜில்பாபுக்கு அர்த்தம் விளக்கிறதா இருந்தால் அகராதியில் பல அர்த்தங்கள் போடுவாங்க. நம்ம ஹதீஸில் இருந்தால் ஜில்பாபுக்கு அர்த்தம் வழங்கலாம். என்ன வழங்க? பெருநாளைக்கு போகும் பொழுது அந்த ஜில்பாபு மேக்சிமம் கண்டிப்பாக போட்டு ஆகணும். பெருநா தொழுகைக்கு பெண்கள் வரணும்ட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி ஓப்பன் பிளேஸுக்கு வரக்கூடிய நேரத்தில் ஜில்பாபு என்ன ஆடைகள் அணிஞ்சு தான் இருப்பாங்க. ஆடை அணிஞ்சிருந்தாலும் இது உபரியான ஆடைகள் எல்லாத்தையும் இருக்காது அந்த காலத்தில். இப்போ எல்லாத்தையும் நிறைய வச்சுருப்பாங்க. அந்த காலத்தில் அந்த மாதிரி உபரியான எந்த ஒரு ஆடைகளுமே இருக்காது. அப்படியான நேரத்தில் சஹாபாக்கள் பெண்கள் கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை, அந்த ஜில்பாபு இல்லாத பெண்கள் என்ன செய்கிறதுன்னு கேட்குறாங்க. அப்போ ரசூல் என்ன செய்கிறாங்கன்னா, ஜில்பாபு இல்லாட்டி இருக்கிறவங்க கொடுங்க, 2 வச்சிருப்பையில் ஒன்று கொடுத்து விடுங்க, அப்போ அடுத்த ஆள்கிட்ட இரவல் வாங்கிட்டு கூட வாங்க, அது ஜில்பாபு அவசியம்ங்கிறாங்க. அப்போ இந்த ஜில்பாபு இல்லாமல் பெருநா தொழுகைக்கு யாரும் வந்ததே கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பெருநா தொழுகைக்கு வந்தார்களே ஆனால் ஜில்பாபு அணிந்து வருவார்கள். இந்த ஜில்பாபு என்பதற்கு இப்படி முகத்தில் போட்டுக்கிட்டு மூடிக்கொள்ளக்கூடிய ஆடை என்று இருக்குமையானால் அதுக்கு எதிராக ஒரு ஹதீஸ் வந்து நிற்கிறது. என்ன ஹதீஸு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து பெருநாள் உரை நிகழ்த்துறாங்க. நிகழ்த்தின உடனே அது பெண்கள் பகுதிக்கு எட்டலை, கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கிறது. ஆண்கள் இப்போ மைக்கெல்லாம் கிடையாதுல்ல, இப்போ உள்ள மாதிரி மைக் செட்லாம் கிடையாது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இயல்பான குரல் எவ்வளோ மக்களுக்கு கேட்குமோ அவ்வளோதான் கேட்கும், கூட தூரத்தில் இருக்கிற மக்களுக்கு கேட்காது. அப்போ என்ன செய்கிறாங்க, பெண்களுக்கெல்லாம் கேட்கல என்று ரசூல்லா உணங்குறாங்க. நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது உன்னிப்பாக கவனிச்சாங்கன்னு வைங்களேன், நம்ம பேசுகிற விலங்குன்னு அர்த்தம். நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொன்னால் ஒன்று பிடிக்கலன்னு அர்த்தம், இல்லாட்டி விலங்கலன்னு அர்த்தம். ரெண்டில் ஒன்றா தான் இருக்கும். அப்போ நம்ம ரசூல்லா பார்க்குறாங்க, அவங்களுக்கு விலங்குலன்னு தெரிகிறது. இந்த பெண்களுக்கு நம்ம சொல்கிற போதனை வந்து எட்டலை. அப்போ உரையை முடித்து விட்டு மறுபடியும் இந்த பெண்கள் இருக்கிற பகுதிக்கு நெருங்கி வந்து அங்கே ஒரு பயானம் பண்ணுறாங்க. 2 பயான். பெருநாள் தொழுகைக்கு வந்து இந்த உரை ஆண்களுக்கு சொல்கிற உரையே பெண்களுக்கு போதுமானது இல்லை, கேட்கலை என்று தெரிஞ்ச உடனே பெண்கள் ஆண்களை கடந்து வந்து பெண்கள் அருகில் நின்று அங்கே ஒரு உரையை நிகழ்த்துறாங்க. நிகழ்த்தும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து எது சொல்கிறாங்க, உங்களை நான் பெண்கள் நீங்கள் தர்மம் செய்யுங்க, நல்ல காரியம் செய்யுங்க, நரகத்தில் நீங்கள் தான் ஜாஸ்தியாக பார்க்குறேன், பெண்கள் தான் அதிகமாக இருக்கிறீங்க, இந்த மாதிரி ஒரு போதனையே சொல்கிறாங்க. அப்போ ஒரு பெண்மணி எழுந்து கேள்வி கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை, நாங்கள் ஏன் நரகத்தில் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. இது மேட்ரு கிடையாது. அந்த பெண்ணை பற்றி சொல்லும் பொழுது சஃபாவுல் ஹத்தைனி, அந்த கேள்வி கேட்ட பெண் வந்து கருப்பு முகமுள்ள பெண்ணாக இருந்தார். கன்னங்கள் நெத்தி கருப்புன்னு கூட வரல, இது கண்ணை வச்சு இருந்துக்கலாண்டு, கன்னங்கள் 2 கருப்பாக இருந்த பெண்மணி எழுந்து கேள்வி கேட்டார் அப்படின்னு வருது. இதில் என்ன விளங்குறோம்? ஜில்பாபுங்கிற ஆடை பெருநாளைக்கு அவசியம், அது முதல்ல நம்ம சொல்லியாச்சு. அந்த ஜில்பாபை அணிஞ்ச பிறகு முகம் தெரிஞ்சிருக்க, ஜில்பாபுனா இப்படி போட்டு மறைக்கிறது என்று இருக்குமே, ஆனால் அந்த பொம்பளை யாருன்னு இப்படி கலர்லாம் சொல்ல முடியும்? அந்த பெண்ணு வந்து முகம் கன்னங்கள் 2 கருப்பாக இருந்த ஒரு பெண்மணி எழுந்து நாங்கள் என்னத்துக்கு நரகத்தில் ஜாஸ்தியாக இருக்கணும், அது ரசூலுல்லாஹி விளக்கம், அது சட்ட வேறு விஷயம், அதுக்குரிய தத்துவங்கள். நான் பாயிண்ட் என்னன்னு கேட்டால், இப்போ ஜில்பாபை போட்டுக்கொள்ளுங்க நல்லா சொல்கிறான், ஜில்பாபு போட்ட பிறகு முகம் தெரிஞ்சிருக்கா இல்லையா அந்த ஹதீஸில்? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யலை, நீ எப்படிமா கன்னத்தெல்லாம் காட்டிக்கிட்டு இருக்கிற, மூடு மூஞ்சிய அப்படின்னு சொன்னாங்களா? சொல்லலை. அப்போ என்ன விஷயம் விளங்குதுன்னு கேட்டால், அல்லாஹ் இந்த 33-59 வசனத்தில் பெண்களுக்குரிய ஆடைக்கு 2 கண்டிஷன் போடுறான். ஒன்று ஜில்பாபு போட்டுக்கணும், வெறுமனே நம்ம இதை மட்டும் போட்டு வந்துடக்கூடாது, அது மேலே ஒரு அது என்ன செய்யணும், தொய்வாக இப்படி போட்டுக்கொள்ளணும். தொய்வாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அடுத்தவர்களால் வேறு மாதிரி பார்க்கப்படாமல் தடுக்கும். அப்போ அந்த ஜில்பாபை போட்டுக்கிறன்னு ஒன்று. 2வது அவங்க அறியப்படணும். அறியப்படணும்னா என்ன அர்த்தம்? இன்னார்னு தெரியணும். அப்போ எல்லாரும் தெரிஞ்சிடாது, யாரை பார்த்தாலும் அவங்கள அறிஞ்சவங்களும் கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க. சொல்லுங்கதா, உங்கள் மனைவி போனால் நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க, என்னுடைய தங்கச்சி போனால் நான் கண்டுபிடிச்சிருவேன். அப்போ யார் அவங்களை அறிந்து வைத்திருக்கிறார்களோ அவங்களுக்கு இன்னார்னு என்ன செய்யும், தெரியும். அப்படி தெரியும்படி அணிய வேண்டும் என்றால் இது வந்து கூடாதுன்னு வருமா வராதா? நீங்கள் முகத்தை மறைச்சியல்னா அறியப்படணுங்கிற அந்த ஷர்த்து இல்லையே, பாதி ஜில்பாபு தான் இங்கே வருது. நீங்கள் முகத்தை மூடிக்கொள்ளணும் எப்படிலாம் சொல்கிறாங்க, கண்ணு மட்டும் தான் தெரியணுமா, அதில் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக சில ஆளுக்கு போய் ஒரு கண்ணு தான் தெரியணுமா, அப்படிலாம் மறைச்சிக்கிட்டு ஒத்த கண்ணில் பார்க்கணும் என்றெல்லாம் என்ன செஞ்சுருக்கிறாங்க. இப்னு அப்பாஸ் சொன்னார், அவர் சொன்னால் எழுதி வச்சுருக்கிறாங்க. அது சொன்ன ஆத்தன்டிக்காக இருந்தால் நமக்கு தேவை கிடையாது, நமக்கு தேவை அல்லாஹ் ரசூல் சொன்னது தான். அப்போ அல்லாஹ்வுடைய ரசூல் அல்லாஹ் குர்ஆனில் தெளிவாக என்ன கட்டளையிடுறான்னு கேட்டால், பெண்கள் ஜில்பாபு போட்டுக்கொள்ள வேண்டும், அறியப்பட வேண்டும். அப்போ ஜில்பாபும் போட்டு அறியவும் படணும் என்று சொன்னால், நீங்கள் முகத்தை மறைத்தால் நீங்கள் ஜில்பாபு போட்டவங்களும் ஆக மாட்டீங்க, அதை அறியப்பட்டவங்களும் ஆக மாட்டீங்க. ஜில்பாபுனாலேயே
இந்த தலையிலிருந்து போட்டு என்ன செய்கிறது, மார்பலை தொங்க விட்டு கொள்ளக்கூடிய சால்ங்கிறாங்கல்ல, அதான் அந்த சாலுக்கு பேர் தான் ஜில்பாப். அந்த சால்வைங்கிற அந்த சால்வை போட்டுக்கொள்வது தான் அதனோட. சால்வை யார் இப்படி போடுறது கிடையாது, சால்னாலும் இங்கே போடுவாங்க, இப்படி தொங்குவது. அந்த மாதிரியான ஒரு ஆடையை தான் நல்லா போட சொல்லி உத்தரவு போடுறான். அப்போ மற்ற ஆடைகள்லாம் சொல்லலைன்னா போட்டிருப்பாங்க. மற்ற ஆடைகள்லாம் என்ன செய்வாங்க, ஒரு சுடிதார் மாதிரி போட்டிருப்பாங்க, ஒரு செல்லாம் போட்டிருப்பாங்க. கூடுதலாக எல்லாம் சொல்லக்கூடிய என்னன்னு கேட்டால், இதுவே போதும்னு நினச்சிடாதீங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் கூடுதலாக ஒரு ஷால் போட்டுக்கிறோங்க, இதுதான் சட்டம். இப்போ நம்ம என்னன்னா, இது குரான், இதுக்கு மேலே என்ன ஆதாரம் வேணும், அறியப்படணுமா இல்லையா? நீங்கள் இந்த முகத்தை மறைக்காதவர்கள் வந்து இந்த கட்டளை மீறுறாங்களா, செயல்படுத்துகிறாங்களா? முகத்தை முழுசாக மறைச்சிக்கிட்டு போனார்களே ஆனால் யாருன்னு தெரியாது. அப்போ இதை சொன்ன பிறகு கூடுதலாக சொல்லுவோம், தெரியாட்டி என்ன நடக்கும், பல மாதிரி. அது கூடுதலாக இந்த முதல்ல ஆயத்தை கொண்டு தான் சட்டத்தை நம்ம நிலைநாட்டுவோமே தவிர, மற்ற தத்துவங்கள் எல்லாம் அது சைடு சப்போர்ட்டாக சொல்லிக்கணும். அது இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி, இந்த அடிப்படை விளைவிக்கணும். அப்போ நேரடியாக தந்தாச்சு. இப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நேரடி ஆதாரம் இந்த ஹதீஸுக்கு, இந்த ஆயத்துக்கு அந்த அர்த்தம் இல்லை. யூரஃபன் அறியப்படணும் என்றால் தத்துவம் தான் சொல்கிறாங்க. அடிமை பெண்களுக்கு இந்த ஹிஜாபு கிடையாது. அடிமை இல்லாத பெண்களுக்கு தான் ஹிஜாபு. அவங்க சொல்கிறது இந்த முகம் மறைத்தல் என்பது வந்து இதுக்கு பதிலாக சொல்லக்கூடிய எதிர்கருத்தில் உள்ளவங்களுடைய பிரதானமான வாதம் இதுதான். என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், இஸ்லாத்தில் வந்து அடிமை பெண்களுக்கு ஒரு தனி ஹிஜாபும், அடிமை பெண்கள் இல்லாதவங்களுக்கு தனி ஹிஜாபும் இருக்கிறது. அடிமை பெண்களாக இருந்தால் ஒரு ஆம்பளை அளவுக்கு ட்ரெஸ் போட்டால் போதும். அடிமை பெண்களுக்கு இப்படி பண்ணுறாங்க. இஸ்லாத்தில் இல்லாத ஒரு தத்துவத்தை அவங்க என்ன செய்கிறாங்க, அடிமை பெண்களுடைய ஆடைன்னு ஒரு வகுத்து வச்சுருக்கிறாங்க. ஆம்பளைக்கு மட்டும் என்ன அர்த்தம், ஆம்பளை தொப்புலேருந்து முட்டுக்கால் வரைக்கும் தான் மறைக்கணும். அடிமை பெண்கள் அவ்வளோ மறைச்சா போதுமா? அடிமை பெண்களாக இருந்தார்களே ஆனால் அவங்களுக்கு முட்டுக்கால்லேருந்து தொப்புள் வரைக்கும் மறைச்சிக்கிட்டு மற்ற சும்மா இருந்துடலாம் என்று என்ன செஞ்சிருந்தாங்க, ஒரு சட்டம் இருந்துச்சு, நடைமுறை இருந்திருக்கு. அப்போ அந்த இவங்க விளக்கம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், இந்த ஹிஜாப் அணிஞ்சிக்கிட்டு வந்தாங்கன்னா அடிமை இல்லாதவங்க அறியப்பட்டுருவாங்களாம். அணியாமல் வந்தாங்கன்னா அடிமை அறிகிறது அந்த அர்த்தமா. அறிகிறது என்று சொன்னால் அவங்க அடிமைகளா அடிமைகள் இல்லையா, அது அறிகிறதுக்கு தான் இது. அப்போ முகத்தை மூடிட்டு வந்தார்களே ஆனால் அவங்க அடிமை இல்லை நாங்கள் தெரிஞ்சுக்கிடுவோம், முகத்தை திறந்துட்டு வந்தாங்கன்னா அடிமைன்னு தெரிஞ்சுக்கிடுவோம். அதைத்தான் எல்லாம் சொல்கிறான் அப்படிங்கிறாங்க. இதில் வந்து மொட்டையாக யூரஃப்னு தான் இருக்குது, நல்லா அப்படி சொல்லலை. பொதுவாக அறியப்படுறது நல்லா ஒரு வாசகத்தை சொன்னால் அவங்கள அறியப்படுறது என்று தான் அர்த்தம் செய்யணுமே தவிர, அடிமை என்று அறியப்படுவது அடிமை இல்லைன்னு அறியப்படுவதுங்கிறது இப்படி அதில் அந்த சொல்லுக்குள்ளே இருக்கும். இல்லைன்னு அப்படியெல்லாம் சொல்லியிருப்பானே. அப்போ அடிமை என்று அறியப்படுவது அடிமை இல்லை என்று அறியப்படுவதுன்னு ஒரு தத்துவம் சொல்லி இதில் அல்லாஹ் சொல்வது எதை சொல்கிறான் என்று கேட்டால், அந்த பெண்கள் சுதந்திரமான பெண்களா அடிமை பெண்களா அது தெரியணும். எப்படி தெரியும்? முகத்தை மறைத்து கொண்டார்களே ஆனால் அவங்க சுதந்திரமான பெண்ணு, முகத்தை திறந்துக்கிட்டு வந்தாங்கன்னு சொன்னால் அவங்க அடிமை பெண்ணு. இப்போ அடிமை பெண்களை விளங்கி கொள்வதை தான் நல்லா இங்கே சொல்கிறான்னு சொல்கிறாங்களே. இதுக்கு என்ன ஆதாரம் கேட்டால் அதுக்கு ஒரு ஹதீஸ் இருக்கலாம். என்ன ஹதீஸு? சபபு நுசூலாம், இந்த ஆயத்து இறங்கின காரணம்னு சொல்லி விட்டு அடிக்கிறாங்க, யார் கவனிக்க போகிறான்னு சொல்லி. அந்த ஹதீஸுக்கு இந்த ஆயத்துக்கு இந்த சம்பந்தமும் இல்லை. இந்த அவங்க சொல்லக்கூடிய இந்த ஹதீஸு இது சம்பந்தமாக இறங்கினதும் இல்லை. ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்க, ஏதோ ஒரு ஹதீஸை எடுத்து கொண்டாந்து வைத்துக்கொண்டு இந்த ஆயத்தோட முடிச்சு போட்டு பார்த்தீங்களா இதை தான் சொல்லுதுங்கிறாங்க. அது என்ன ஹதீஸ்ன்னு கேட்டால், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹைபர் யுத்தம் முடிஞ்சவுடனே அவங்க ஹைபரில் வந்து சஃபியா அவங்களோட என்ன செய்கிறாங்க, ரசூல்லா வந்து இல்லறத்தை நடத்துகிறாங்க. அப்போ முஸ்லீம்கள்லாம் என்ன பேசிக்கிட்டாங்கன்னு கேட்டால், இது ரசூல்லா பொது அடிமை பெண்களை பொறுத்த வரைக்கும் போர்க்களத்தில் கைப்பற்றணும்னு சொன்னால் அவங்கள வந்து என்ன செய்யலாம், அந்த ஆண்களை அவங்க பிரிச்சுக்கிடுவாங்க அந்த காலத்து முறைப்படி. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சஃபியாவோட சேர்ந்து இருந்ததை பார்த்துவிட்டு, இது ரசூல்லாவுடைய மனைவியாக இருக்குமா அல்ல அடிமை பெண்ணாக வச்சுக்கிட்டாங்களா, இந்த சஃபியாங்கிறவங்கள அடிமை பெண் என்கிற வகையில் தனித்திருக்கிறார்களா அல்லது மனைவி என்கிற முறையில் தனித்திருக்கிறார்களா என்று சஹாபாக்கள்லாம் பேசிக்கிட்டாங்களாம். பேசிக்கிட்டு சொன்னாங்களாம், இன் ஹஜபஹா, ரசூல்லா வந்து நாளைக்கு கிளம்பும் போது சஃபியாவுக்கு ஹிஜாபு போட்டார்களேயானால் ஃபஹிய இஹதா உம்மஹாத்தில் மூமினின், அப்போ மூமின்களுடைய தாய்மார்கள் ஒருவர், மனைவி, ரசூல்லாவுடைய மனைவி என்று அர்த்தம் செஞ்சுக்கிடுவோம். ஓ இல்லம் யஹ்ஜுபுஹா, அவங்களுக்கு ஹிஜாபு போடாமல் இருந்தார்களேயானால் ஃபஹிய மிம்மா மலக்கத் யமீனுஹு, அது அவங்களுடைய அடிமை பெண்ணோடு விளங்கிக்கிறலாம். அதாவது ஒரு பெண்ணோடு தனிச்சு இருந்தால் அவனுடைய அடிமை பெண்ணோட ஒருத்தர் தனிச்சிருக்கலாம் மார்க்கத்தில், ஏற்கனவே கல்யாணம் மறுத்தான். அது ஒருத்தனுடைய அடிமை பெண்ணாக இருந்தால் அவனோட தனித்திருக்கலாம், அவனுடைய மனைவியாக இருந்தால் தனித்திருக்கலாம். இப்போ ரசூல்லா தனிச்சிருந்துட்டாங்க. தனிச்சு இருக்கிறதுக்கு என்ன அர்த்தம்? மனைவி என்கிற முறையில் தனித்திருந்தார்களா அந்த பெண்ணோடு அல்லது அடிமை என்கிற முறையில் தனித்திருந்தார்களா என்று சந்தேகம் வந்தவுடனே
அப்போ சஹாபாக்கள் பேசிக்கிறாங்க, என்ன பேசிக்கிறாங்கன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபியாவுக்கு ஹிஜாப் போட்டார்களேயானால் அவங்க வந்து மூமின்களுடைய தாயார்களில் ஒருவர், அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி. அப்படி போடலைன்னு சொன்னால் அது அடிமை. பார்த்தீங்களா, அடிமைக்கு ஒரு சட்டம், அடிமை இல்லாத, இதுதான் வித்தியாசம். ஹிஜாப் போட்டால் அவங்க அடிமை இல்லைன்னு அர்த்தம், ஹிஜாப் போடாமல் இருந்தாங்கன்னா அடிமைன்னு அர்த்தங்கிறாங்க. இது வந்து ஒரு சிந்தனை குறைவின் காரணத்தினால இப்படி வழங்குறாங்க. மேற்று என்னன்னு கேட்டால், அதாவது அடிமை பெண் இருக்காங்க இல்லையா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனிச்சு இருந்துட்டாங்க. தனிச்சு இருந்தால் அடிமையாகவும் இல்லாமல் மனைவியாகவும் இல்லாமல் வேற ஒரு பெண்ணை தனிச்சிருக்க முடியாது. தனிச்சு இருக்க ரெண்டு காரணம் தான். மூணாவது காரணம், வேற அந்நிய பெண்ணாக இருந்த சுதந்திரமான வேற பெண்ணாக இருக்கு வராது. ஏன்னா வேற பெண்ணோட தனிச்சிருக்க முடியாது. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஃபியாவோட தனிச்சிருந்தாங்கன்னு சொன்னால் மனைவியாண்டு சந்தேகம் வரும், அடிமையாண்டு சந்தேகம் வரும், அல்லது இன்னொருத்த முன்னாடியான சந்தேகம் வருமா? வராது. தனிச்சு இருந்தால் அது ரசூலுல்லாஹ் செய்ய மாட்டாங்களே. அப்போ இந்த வர்ற சந்தேகமே இந்த ரெண்டு தான். ஒன்று, இது மனைவியாக இருக்கணும், இல்லாட்டி அடிமையாக இருக்கணும். ஏன்னா அடிமையோட தனிச்சு இருக்கலாம், மனைவியோட தனிச்சு இருக்கலாம். மனைவி அடிமை இல்லாமல் வேற ஏதாவது போருக்கு வந்த பெண்களாக இருந்து ரசூலுல்லாஹ் தனிச்சு இருப்பாங்களான்னு யாருக்கா சந்தேகம் வருமா? அப்படி தனிச்சு இருப்பாங்களா? அப்போ தனிச்சிருக்க அனுமதிக்கப்பட்டதில் ரெண்டு தான் இருக்குது. அதனால சஹாபாக்களை சந்தேகமாக கேட்குறாங்க, ரசூலுல்லாஹ் தனிச்சிருக்கிறாங்க, அப்போ ஒன்று அடிமையாக இருக்கணும், இல்லாட்டி மனைவியாக இருக்கணும். இப்படி தான் நினைப்பாங்க. அடிமைக்கு எதிர்ப்பதமாக இதை கொண்டு வர்றாங்க. அடிமைக்கு ஒரு சட்டம் இருக்குது, அந்த அர்த்தம் கிடையாது. அடிமையாக இருந்தால் இந்த ஹிஜாப் என்பது யாருக்கு உள்ளது? ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமாருக்கு உள்ளது. அது தனியாக சொல்லுவோம். முகத்தை ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமாருக்கு உள்ளதுதான் என்பதை திருக்குர்ஆனோட 500வது குறிப்பில் தெளிவாக விளக்கியிருக்கிறோம். ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் அதை மறைச்சு கொள்ளுங்க, திரைக்கு பின்னால் கொடுங்கன்னு இருக்குது. இப்போ இந்த முகத்தை ஹிஜாப் போட்டார்களே ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி, ஹிஜாப் போடலைன்னு சொன்னால் அடிமைன்னா அடிமைக்கு மட்டும்தான் சட்டம் இல்லை, அடிமை இல்லாத பெண்கள் அதான் சட்டம். மேற்று என்னன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து தனித்து இருப்பதில் சஹாபிக்கு சந்தேகம் வருது. 3 சந்தேகம் வர, 2 சந்தேகம் தான் வரும். எந்த சந்தேகம்? அவங்க மனைவியான்னு ஒரு சந்தேகம் வரும், இல்லாட்டி அடிமை பெண்ணான்னு ஒரு சந்தேகம் வரும், யாரோ சம்மந்தம் இல்லாத ஒரு பெண்ணோட இருக்கிறான்னு சந்தேகம் வராது. அப்படி இருக்க மாட்டாங்க. அப்போ ரசூல் அங்கே தனிச்சு போர்க்களத்தில் வர கைப்பற்றப்படுறாங்க. அந்த போர்க்களத்தில் கைப்பற்ற ஒரு பெண்ணாக இருந்தால் அடிமைங்கிற முறை ரசூலுல்லாஹ் வந்து தனித்திருந்தார்களா அல்லது வந்து மனைவின்னு தனித்திருந்தார்களா? இதுக்கு சொன்ன அந்த ஹதீஸுங்க இதை வச்சுக்கிட்டு என்ன செய்கிறாங்கன்னா, பார்த்தீர்களா, அடிமை இல்லை. அதாவது ஹிஜாபு என்பது அடிமை இல்லாதவங்களுக்கெல்லாம் ஹிஜாபு, அடிமையாக இருந்தால் ஹிஜாப் இல்லைன்னு சொல்லி இதை கொண்டு அந்த ஆயத்தில் கொண்டு ஜாயின் பண்ணுறாங்க. அந்த ஆயத்துக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது. அந்த ஆயத்து என்ன சொல்லுதுன்னு கேட்டால், ஜில்பாபை நீங்கள் போட்டுக்கொள்ளுங்கள், நீங்கள் அறியப்பட வேண்டும், இது அங்கே சொல்கிறது. இது ஒரு விஷயத்தை விளங்கிக்கிறணும். இந்த ஹதீஸ் வந்து அவங்களுக்கு சாதகமாக இருக்காது. இன்னும் சொல்ல போனால், இப்போ வந்து அல்லாஹ் சொல்கிறானே, முதல்ல இந்த அடிமை இல்லைன்னு பிரிக்கிறாங்கல்ல, எதுக்கு? ஹிஜாபுக்கு பிரிக்கிறாங்க. வேறு விஷயங்களுக்கு பிரித்தா பரவாயில்லை. மறைத்தல் என்கிற விஷயம் வரும்பொழுது ஆண் பெண்ணுங்கிற உடற்கூறு ரீதியாக மட்டும்தான் இதை பார்க்கணும். அடிமை பெண்ணை ஒரு மாதிரியாக பார்த்தாலும் அவனுக்கு தப்பான எண்ணம் வரத்தான் செய்யும். அடிமை இல்லாத பெண்ணை பார்த்தாலும் தப்பான எண்ணம் வர. எதுக்காக இது மறைக்க சொல்லுது? ஆண்களிடமிருந்து பெண்களை மறைத்து கொள்ள சொல்வது, சில விஷயங்களை மறைக்க வேண்டும் என்று சொல்வது அடிமை இல்லைங்கிற அடிப்படையில் அமைந்ததா, அல்லது உடற்கூறு ரீதியாக அது சில பிரச்சனைகள் ஏற்படுத்தும் என்பதா? உடற்கூறு தான் பிரச்சனை. அதான் பொம்பளை அந்த மாதிரி இருந்தால், அடிமை பெண் அப்படி இருந்தால் அதே மாதிரி தான் செய்வான், அடிமை இல்லாதாலும் அப்படி தான் செய்வான். ஒரு ஆடை மறைத்தல் என்பது அடிமை பெண்ணுன்னு சொல்லி தொப்புளுக்கு முழங்காலையும் கொண்டு திறந்து விட்டு வெளியே அனுப்பிவிட்டீங்கன்னா அவன் ஆம்பளைக்கு சலனம் வராதா? சமுதாயம் கெட்டு போயிடாதா? அப்போ என்ன இதுதான் அடிமை பெண்ணுன்னா இதை ஓப்பன் பண்ணிட்டு போகலாங்கிற மாதிரி ஒரு கருத்தை என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், இந்த வசனத்தில் என்ன சொல்கிறான்னு கேட்டால், நபியே மனைவிக்கு சொல்லுங்கள்ங்கிறான், அது பிரச்சனை இல்லை. உங்கள் மகள்களுக்கு சொல்லுங்கள். மூணாவது என்ன சொல்கிறான், ஓ நிசாயில் மூமினின், மூமினான பெண்களுக்கு சொல்லுங்கள். அடிமையில் மூமின் இருப்பாளா இல்லையா? இப்போ அடிமைனா மூமின் ஆக மாட்டலவ. ஒரு அடிமையாக இருக்கா, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அடிமையாக இருந்தால் அவளுக்கு இந்த சட்டம் வருமா வராதா? அல்லாஹ் சொல் மூமின் அல்லாதவர்களும் சட்டத்தை கடைப்பிடிக்க முடியாது. என்ன மேட்டர்னு கேட்டால், காஃபிர் கிடையாது, அவங்க வந்து கவனப்பட்டு வந்து நம்ம தடுக்க முடியுமானா முடியாது, அவங்க மார்க்கத்தில் இல்லை. நீங்கள் முஸ்லீம் பெண்களாக இருந்தீர்களே, மூமின் பெண்களாக இருந்தால் நீங்கள் அறியப்படணும்னு அல்லாஹ் சொல்கிறான். மூமினான பெண்கள் அல்லாஹ் சொல்லி இருக்கும்போது அது ரெண்டா நீங்கள் எப்படி பிரிப்பீங்க? மூமினான பெண்களில் வந்து அடிமைக்கு தனி சட்டம், அடிமை இல்லைண்டா வேற சட்டம்னு எதை வச்சு நீங்கள் பிரிக்கிறீங்க? மூமின்னு தான் அல்லாஹ் சொல்கிறான். அந்த 33:59 மூமினான பெண்களில் அடிமைகளுக்கு சொல்லணும்னு அல்லாஹ் சொல்லியிருப்பானே, அல்லது மூமினான பெண்களில் அடிமை இல்லாதவங்களுக்கு சொல்லணும்னு அல்லாஹ் சொல்லியிருப்பானே. அதே மாதிரி வந்து ரசூலுல்லாஹ் அல் மரத் அவுரா, பெண்களே ஒரு அவுரத்து தான், அவுரத்தை மறைக்கப்பட வேண்டும், ஆம்பளைக்கு ஒரு சலனத்தை ஏற்படுத்துவாங்க என்று வரும்பொழுது அப்போ அடிமை மட்டும் ஏற்படுத்தாமல் இருப்பாள். அப்போ இது நம்ம கவனிக்கணும்.
அதே மாதிரி வந்து இன்னொன்று கவனிச்சோமையானால், அதாவது இந்த அறிஞர்கள்ன்ற பேரில் சொல்லி வச்சுக்கிற கருத்துக்களை பார்த்தால் ரொம்ப வேதனைப்படக்கூடிய விஷயமாக இருக்கிறது. இப்போ மாலிக் இமாம், ஷாஃபி இமாம் அவங்க 2 பேரும் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஆம்பளைக்கு எவ்வளவுக்கு அணியணுமோ அவ்வளோ அணிஞ்சால் போதும். யார்? அடிமை பெண்கள். அடிமை பெண்கள்ங்கிறது ஏறக்குறைய மனைவி மாதிரி. ஒரு ஆண் அடிமை பெண்ணோட வாழ்க்கை நடத்துகிறான்னா மனைவியுடைய அந்தஸ்தில் வந்துடுறா. அப்படியான ஒரு உறவுல வந்து அந்த அந்த எஜமானோட எப்படி இருக்கலாம். இவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், வெளியே வரும்போது கூட ஒரு ஆணுக்கு குறைஞ்சபட்சம் எவ்வளோ அணியணுமோ அவ்வளோ அணிந்தால் போதும். அப்போ ஆம்பளை என்ன செய்வான்? அவங்க சட்டப்படி தொப்புலேருந்து முழங்கால், அவங்க சட்டப்படி மதுஹப் சட்ட பிரகாரம் தொப்புலேருந்து முழங்கால் முட்டுக்கால் வரைக்கும் மறைக்கணும் ஆம்பளை. அடிமை பெண் அவ்வளோதான் மறைக்கணுமா. அப்போ அடிமை பெண்ணை தொப்புலேருந்து முட்டுக்கால் வரைக்கும் மறைக்கிட்டு வெளியே நடமாடினாலேயானால் அது ஒழுக்கமுள்ள ஒரு சமுதாயம்னு ஒத்துக்குறீங்களா நீங்கள்? அது சட்டமாக சொல்லியிருக்கிறாங்க. யார்? ஷாஃபி சொல்லியிருக்காரு, மாலிக் சொல்லியிருக்காரு. அபு ஹனீஃபா என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அது ரெண்டும் இல்லாமல் கூடுதலாக முதுகையும் முகத்தையும் சேர்த்துக்கணுங்கிறார் அவர். அதாவது தொப்புலேருந்து முழங்கால் முட்டுக்கால் வரைக்கும் ஒரு ஆடை சுற்றிக்கணுமா, முதுகில் ஒரு துண்டை போட்டுக்கணுமா, மூஞ்சையும் மறைச்சிக்கணுமா, மற்றெல்லாம் திறந்துருக்கலாமா. எது முக்கியமான சொல்ல போட்டிருக்காரு. முன்புகத்தை மறைக்கணும்னு சொல்ல அவர். அவர் என்ன செய்கிறாரு? முகத்தையும் முதுகையும் சேர்த்துக்கிறங்க அப்படிங்கிறார் அவர் ஒரு பக்கம். அப்போ மாலிக் மட்டும் என்ன செய்கிறாருன்னா, இன்னொரு அறிவிப்பில் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அடிமை பெண்களும் சுதந்திர பெண்கள் மாதிரி தான் ஆடை அணியணும், ஆனால் அவங்க தலையை மட்டும் மறைக்க தேவையில்லை. இது மாலிக்குடைய மற்றொரு சொல்லு. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த அடிமை பெண்கள்ங்கிறவங்கள வந்து இந்த சினிமாக்களில் சித்தரிப்பாங்கல்ல, அந்த ரேஞ்சில் வந்து இவங்க என்ன செய்கிறாங்க? சட்டம் வகுக்கிறாங்க. பெண்கள் ஆண்கள்ங்கிற அடிப்படையில் சொல்லப்பட்ட ஒரு சட்டத்தை வந்து அடிமை பெண்கள் வந்து என்ன வேண்டாலும் இருந்துக்கலாம்னா, அந்த வீட்டுக்குள்ளே அந்த எஜமானோடு இருந்துக்க, புருஷன் மாதிரி அது மனைவி கணவனோடு இருக்கிறதுக்கு சட்டம் சொன்னால் பரவாயில்லைங்களாம். அடிமை பெண்கள் கிடைக்கணும், வெளியே இப்படி அனுப்பிவிட்றான், வெளியே அனுப்புனா. அப்போ போயிட்டு ஒழுக்கத்தை பற்றி நம்ம பேசும்போது என்ன செய்கிறோம்? உங்களோட ஆடைகளால் தான் ஒழுக்க சீர்கேடு ஏற்படுத்துக்கிறோம். இந்த காலத்தில் மட்டும் அடிமை பெண்ணை இருந்துச்சுன்னு வைங்க, இவங்க சொல்கிற சட்டத்தை அமல்படுத்தினு வைங்க, என்ன கதிக்கு ஆகும்? இப்போ சொல்லக்கூடிய இந்த தலப்புகள் சொல்கிறாங்களே, அடிமைகளாக இருந்தால் என்ன செய்யலாம்? ஆம்பளை அளவுக்கு. இன்னும் சொல்ல போனால் சில மதுஹப்பில் வந்து அதாவது ஒரு ஜட்டி போட்டாலே போதும் ஆம்பளை, அவங்க கருப்படி பொம்பளைக்கு அது போதும். அப்படி தானே சொல்கிறாங்க. ஆணுக்கு உரிய தான் அந்த அடிமை பெண்ணுக்குங்கிறாங்க. முட்டுக்கால் வரைக்கும் உள்ள ஆளுகளுக்கு தான் அந்த கேஸு. முட்டுக்கால் இல்லாமல் ஒரு ஆம்பளை பொறுத்த வரைக்கும் முன்பின் பாகத்தை மறைச்சா போதும், அவ்வளோதான் அவனுக்கு அவுரத்தன்னே சொல்லியிருக்கிறாங்க. யார்? சில மதுஹப்பில். அந்த மதுஹப் கருத்து பிரகாரம் பொம்பளைக்கு அடிமை பெண்ணுக்கு என்ன ட்ரெஸ்ஸு? ஜட்டி தான், அது மட்டும்தான். மேலே நாட்டம் ஒரு 2 பீஸ் போடுறான், அதை விட கீழே போச்சு இவங்களுடைய ஒரு சட்டம். அப்போ இது அடிமைங்கிறத இப்போ சொல்கிறீங்க, சொல்லவே ஒரு அருவருப்பா இல்லையா இது? அபு ஹனீஃபா சொல்லிட்டு ஷாஃபியே சொல்லட்டேன், அல்லாஹ் சொல்லுவானு யோசிக்க மாட்டீங்களா? அபு ஹனீஃபாவோ ஷாஃபி யாரை சொல்லிட்டு போயிட்டுமே, அல்லாஹ் இப்படி சொல்லுவானா? அப்போ அல்லாஹ் வந்து படைச்சான், ஆணையும் படைச்சான், பெண்ணையும் படைச்சான். பெண்களால் ஆண்கள் ஈர்க்கப்படுவது அவனுக்கு தெரியும். இந்த சட்டம் அதுக்கு தான் கொண்டு வந்தான் அல்லாஹ். எதுக்கு கொண்டு வந்தான்? பெண்களிடமிருந்து ஆண்கள் பாதுகாத்துக் கொள்ளணும், ஆண்களிடமிருந்து பெண்கள் பாதுகாக்கப்படணும் என்பதற்கு தான் இந்த சட்டத்தை எல்லாம் கொண்டு வந்திருக்கிறான். அப்படிங்கும்போது எப்படி நீங்கள் சொல்லுவீங்க? அதை பார்க்கணும். அதே நேரத்தில் வந்து ஹம்பலி மதுஹப் கொஞ்சம் பரவாயில்லை இருக்கிறதுல. அவர் என்ன சொல்கிறாரு? ஹம்பலி இமாம் சொல்கிறாரு, இன்ன அவுரத்தகா அவுரத்தில் ஹுர்ரா, அந்த அடிமை பெண்ணுடைய அவுரத்து என்பது மறைக்க வேண்டியது என்பது ஒரு சுதந்திரமான பெண்ணு மறைக்கிற அளவுக்கு தான் மறைக்கணும் சட்டத்தில். அவர் ஒரு ஆள் தான் சொல்லியிருக்கார். அகமது ஹம்பல் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், லா யஜூஸ் அங்கே எழுதுற மின்ஹா இல்லாமா யஜூஸ் நல்துரு, ஒரு பெண்ணில் எதை பார்க்க ஹலால் இருக்குதோ அதைத்தான் அடிமை பெண்ணையும் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொன்ன ஒரு ஆள் யார்? அவர் ஒரு ஆள் தான் சொல்லியிருக்கிறார். யார்? ஹம்பலி இமாம். 4 இமாமில் 3 பேர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஜட்டியோட போங்கிறாங்க, டவுசரோட போங்கிறாங்க. யார? அடிமை பெண்களை. அப்போ நம்ம என்ன பார்க்கணுன்னு கேட்டால், அடிமை பெண்களுக்கு இப்படி ஒரு பிரிக்கிறது மார்க்கத்தில் ஒரு சென்ஸ் ஏற்றுக்கிறதா? இது அல்லாஹ்வுடைய மார்க்கமா? என்ன அடிப்படையில் சிந்திக்கிறீங்க? அல்லாஹ்வுடைய மார்க்கம் இது. படைச்ச ரப்பு இதை சொல்லுவானா? கொஞ்சம் கற்பனை பண்ணி இப்படி விட்டால் என்ன ஆகும்னு பாருங்க. அடிமை இல்லாத நம்ம தப்பிச்சுக்கிட்டோம், இருந்தால் என்ன கதிக்கு ஆகும்? அப்போ இந்த அந்த அறகுற ஆடை பெண்கள் அடிச்சுட்டு போகிறாங்களா, அதை நீங்கள் ஆபாசங்கிறீங்க. அதுக்கு மிஞ்சின ஆபாசத்தை வந்து அவங்களுக்கு சட்டமாக்குனா என்ன அர்த்தம்? அதுக்கு மிஞ்சின நீங்கள் சொல்லக்கூடிய இந்த ஆபாசம் அது மிஞ்சின ஆபாசமா இல்லையா? இப்படி அடிமைகளுக்கு சட்டமா? அதுக்கப்புறம் அவர் இப்னு ஹஸ்ம் அவர் அழகாக சொல்கிறார். அவர் ஒத்துக்கிற மாட்டாங்க, லாஹிரியான்றாங்க. அவர் வெளிப்படையாக உள்ளதான் ஏற்றுக்குருவாராம். வெளிப்படையாக உள்ள ஏற்ற தப்பாக தான் கரெக்டானது சொல்லுதா? அப்போ இப்னு ஹஸ்முங்கிறவர் அவர் எப்போவுமே என்ன செய்வார்? புரட்சிகரமாக சொல்லுவார். அவர் யாரையும் பார்க்காம சிந்திக்கிறவர். இப்னு ஹஸ்மை பொறுத்த வரைக்கும் அந்த இமாம் சொன்னாரா, இந்த உடச்சி அறிஞ்சிட்டு போயிடுவார், எந்த இமாமும் தேவை கிடையாது. அவர் என்ன செய்கிறாரு? இன்னல் அமத்த கல் ஹுர்ரா, அடிமை பெண்ணு சுதந்திரமான பெண்ணு ஒரே மாதிரி தான். இல்லை என்ன தபியத்தை வாகிதத்தும்,
இயற்கை சுபாவம் ஒன்று தான். அவளுக்கும் பெண்ணுக்கு உள்ள சுபாவம் அவளுக்கும் இருக்கும், இவளுக்கும் இருக்கும். ஒரு ஹில்கத்து வாகிதத்தும், படைப்பின் கோலம் ரெண்டு ஒன்று தான். இது பொம்பளைக்கு உள்ள அம்புட்டும் இருக்கும், அவளுக்கும் இருக்கும். இவருடைய குணாதிசயம் அவளுக்கும் இருக்கும். அப்போ ஒரு ரிக்கு வஸ்ஃபுன், அடிமைத்தனம் என்பது இடையில் வரக்கூடிய ஒரு தடை, இடையில் ஏற்படும். சுதந்திரமாக தான் இருந்திருப்பா, போர்க்களத்தில் பிடிச்சிட்டு வந்துருவாங்க, அடிமையாயிருவா. அடிமைன்னு பிறக்கிறது கிடையாதுல்ல. யார் அடிமைங்கிற ஒரு தனி இனமா, அது ஒரு தனி படைப்பா? நம்ம சுதந்திரமான நாட்டுக்கு அடிமை ஆவாங்க. முஸ்லீம் நாட்டுக்கு இந்த முஸ்லீம் அல்லா நாட்டுக்கு சண்டை பிடிச்சுன்னா முஸ்லீம் பொம்பளையெல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா அது அடிமை அந்த நாட்டில். அங்கே உள்ள பெண்களை இவன் பிடிச்சிட்டு வந்தால் இவங்க அடிமை. இப்போ அடிமை என்பது இடையில் ஏற்படுகிற ஒரு சமாச்சாரம். ஆனால் படைப்பை பொறுத்த வரைக்கும் அவருடைய உடற்கூறும் ரெண்டு பேருக்கு ஒன்று தான், அவனுடைய குணாதிசயங்களும் தன்மைகளும் ரெண்டு பேருக்கு ஒன்று தாங்கிறார். அழகாக சொல்கிறார், சொல்லுங்கதா. ஒரு ரிக்கு வஸ்ஃபுன் ஆரிதுன் ஹாரிஜுன் ஹக்கீகத்தியா மாஹியத்தியா ஒலா தலீல அல தஃப்ரீக்கி பைனஹா ஓ பைனல் ஹுர்ரா. அடிமை பெண்களையும் இவங்களையும் பிரிப்பதற்கு எந்த ஆதாரம் கிடையாது. அடிமை பெண்களுக்கு ஒரு சட்டம், அடிமை பெண் இல்லாதவங்களுக்கு ஒரு சட்டம் பிரிக்கிறீங்களே, இதுக்கு எந்த ஒரு ரீசனும் கிடையாது என்று யார் சொல்றா? இப்னு ஹஸ்ம் சொல்றார். இதில் இப்னு தைமியாவும் இதை ஒட்டி சொல்றாரு. கொஞ்சம் அந்த பார்க்கலாமான்னு கேள்வி வரும் பொழுது இதுக்கு நெருக்கமாக அவர் சொல்கிறார். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னு கேட்டால், இது இப்னு தைமியா, அவருக்கு இப்னு தைமியா வந்து அந்த கருத்தில் இருந்தாலும் அவரே கொஞ்சம் ஏற்றுக்கொள்ள முடியாமல் ஒரு மாதிரியே சமாளிக்கிறார் பாருங்க. நம்ம சொல்கிற மாதிரி அவர் யோசிக்காட்டான்னு கொஞ்சம் யோசிக்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இன்னல் இமாஃபி அகதி ரசூலி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த அடிமை பெண்கள் இன் குன்னலா யஹ்தஜிபுன கல் ஹராயிரி, அவங்க சுதந்திரமான பெண்களைப் போல ஹிஜாப் அணிந்து கொள்ளாவிட்டாலும் லன்னல் ஃபித்னத பிஹின் அகல்லு, அவங்களை கொண்டு ஏற்படுற ஃபித்னா ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அவங்க ரொம்ப பரட்டையாக இருப்பாங்க, ரொம்ப அழகாக இருக்க மாட்டாங்க, அதனால வந்து ஆயிடுச்சு. இப்போ இந்த துருக்கி பெண்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி விட்டோம்னா நான் நடக்கிற காரியாக போயிடும் அப்படிங்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இவளுக்கு இப்போ உடம்பு முழுசும் மறைச்சி தான் ஆகணுங்கிறார். யார்? இப்னு தைமியா சொல்கிறாரு. அந்த காலத்து அடிமை நீக்குற மாதிரி பார்க்க ரசிக்க முடியாத ஆட்களாக இருந்திருப்பாங்க, அதுக்காக வேண்டி சொல்லாமல் விட்டுருப்பாங்க. இப்போ உள்ள பெண்களை விட்டியெல்லாம் வேறு மாதிரி ஆகிடும், அடிமையாக இருந்தாலும் விட்டுறக்கூடாதுங்கிறார். அப்போ முதல் விஷயம் என்னன்னு கேட்டால், அடிமை பெண்களுக்கு தனி ஆடை, அடிமை இல்லாத பெண்களுக்கு தனி ஆடைங்கிறது ஒரு மடமை. அது குர்ஆனுக்கு எதிரானது, இறைவன் படைத்திருக்கிற ஆண் பெண்கிற அந்த தன்மைக்கு எதிரானது. இந்த ஆம்பளை இந்த பொம்பளை என்ன மறைக்கணுமோ அதைத்தான் அவளும் மறைக்க வேண்டும். சாதாரண பெண்கள், அடிமை இல்லாத பெண்கள் எந்த அளவுக்கு மறைக்கணுமோ அதை மறைக்க வேண்டும். இவர்களா ஒரு மடமைத்தனமாக அடிமை பெண்களுக்கு உள்ள சட்டம் அது. அடிமை பெண்களாக இருந்தால் மறைக்காமல் போயிட்டு போங்க. யாரெல்லாம் முகத்தை மறைக்காமல் போகிறாங்க அடிமைகள் அவங்களாம். அப்படின்னா அடிமைக்குள்ள அந்த சட்டத்தை முடிச்சா சொல்லுங்க. எல்லாம் அடிமைங்கிறீங்க இல்லை, முகத்தை மறைக்காட்டி அடிமை தானே. அப்போ அடிமைக்கு உள்ள முழு சுதந்திரத்தை கொடுங்க பார்ப்போம். முகத்தையும் மறைக்காதீங்க, மொத்தத்தையும் கழட்டி போட்டு போங்க. அப்படி தான் அடிமைகள் இருந்தாங்கிறீங்க. அதனால ரசூல் காலத்தில் அடிமை அப்படி இருந்தாங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது. அல்லாஹ் வந்து மூமினான பெண்களுக்கு தான் அந்த உத்தரவு போடுகிறான். மூமினான பெண்கள் நடக்கக்கூடிய விதத்தை நடக்கணும். அதனால தெல்ல தெளிவான ஆதார குர்ஆனில் இருக்கிறது. எப்படி? அதுனா யூரஃபுன, அவங்க அறியப்படுவதற்கு தான் தகுதியான ஆடை. எதே? ஜில்பாபு போட்டுக்கொள்வது தான் இன்னார் என்று அறியப்படுவதற்கு ஏற்ற ஒரு ஆடை. அப்போ என்ன வேலை? கண்டிப்பாக மறைக்கக்கூடாது. தெளிவாக இருக்கு, முகத்தை மறைக்க கூடவே கூடாது. இவ்வளோ ஆதாரம் காட்டியாச்சு. அப்போ இதில் வந்து அடிப்படை முடிஞ்சிருச்சா? அடுத்து ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிக்கு மட்டும் ஒரு சட்டம் இருக்குது, முகத்தை மறைத்தல் இருக்குது. அதை மறுக்க முடியாது. ஏன்னு கேட்டால், அது முகத்தை இந்த ஹிஜாபுங்கிறத கூட நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா இந்த ஆடைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஹிஜாபுக்கு ஆடைன்னு அர்த்தம் கிடையாது, ஹிஜாபுன்னு திரை தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஜெய்னபை கல்யாணம் பண்ண உடனே உட்காந்து எல்லாம் ரொம்ப பிளேடு போட்டுட்டு இருந்தாங்க. சஹாபாக்கெல்லாம் சாப்பிட்டு போகாமல் என்ன செய்கிறாங்க, ரொம்ப அல்ல கண்டிக்கிறான். சாப்பிட்டா வெளியே போங்களேன், எதுக்கு புது பார்த்துட்டே இருக்கிறீங்க என்று எல்லாம் கண்டிச்சு என்ன செய்கிறான் சொல்லிட்டு ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமாருக்கு என்ன உத்தரவு போடுறான்னு கேட்டால், ஒய்தா சால்துமுஹுன்ன மதான் ஃபஸ்அலுஹுன்ன மின் வராய் ஹிஜாப். நீங்கள் வந்து அவங்கள்ட்ட ஏதாவது ஒரு பொருளை கேட்டீர்களேயானால், ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிட்ட கேட்டீர்களேயானால் ஒரு ஹிஜாபுக்கு அப்பால் இருந்து கேளுங்கள். ஒரு திரை போட்டு, உடலில் சுற்றிக்கிற ஆடைக்கு பேர் ஹிஜாபு கிடையாது, நல்லா விளங்கிக்கணும். ஹிஜாபுங்கிறது அவங்க முழு ஆடையை சாதாரண ஆடையில் இருந்தால் கூட ஒரு திரையை போட்டுட்டு இருக்காங்கல்ல, அதுக்கு பேர் தான் ஹிஜாப். அணிகிற ஆடைக்கு பேர் ஹிஜாப்னு இந்த வசனத்தில் வரல. இந்த வசனத்தில் வர்ற வார்த்தையை வச்சு தான் ஹிஜாபுங்கிற சொல்ல நடைமுறைக்கு வருது. ஹிஜாபுடைய ஆயத்துக்கு இந்த ஆயத்தான். எந்த ஆயத்து? அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி மாற்ற ஒன்று கேட்பதாக இருந்தால் ஃபஸ்அலுஹுன்ன மின் வராய் ஹிஜாபின், ஹிஜாபுக்கு அப்பால் இருந்து கேளுங்கள். ஒரு திரையை, ஒரு அருக சித்திரன்னு வருவது அந்த ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், அந்த திரையை தொங்க விட்டார்கள் வரும். அப்போ திரையை தொங்க விட்டு அந்த ஹதீஸில் வழக்கத்துக்கு வரும்போது திரையை தொங்க விட்டு கொண்டார்கள் வந்த பிறகு தான் இந்த ஆயத்து இறங்குது. எப்படி? நீங்கள் வெளியே இருந்து கேளுங்க, திரைக்கு பின்னால் இருந்து வாங்கிக்கிறங்க,
திரைக்கு பின்னாடி இருந்து பதிலை பெற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு லாலிக்கும் அத்தஹருடைய குலூபிக்கும் குலூபிகின்ன, இதுதான் உங்களுடைய உள்ளங்களுக்கு அவங்களுடைய உள்ளங்களுக்கு சுத்தமானது, இதான் நல்ல முறை என்று சொல்கிறாங்க. அப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இது ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிக்குன்னு சொல்கிறோமா? எதிர்கேள்வி. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிக்குங்கிறீங்கள, இதில் வேறு வேறு விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு, அதுவும் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி மட்டும் சொல்லுவீங்களான்னு கேட்குறாங்க. என்ன சொல்லப்பட்டிருக்கான்? நீங்கள் ஒரு நபியுடைய வீட்டில் அனுமதி வாங்காமல் போகாதீங்கன்னு இருக்குது. மற்ற வீட்டுக்கெலாம் போகலாமா? அப்போ விளங்குறாங்களா? எப்படி இந்த அந்த ஒரு வசனத்தில் 33 53 வசனத்தில் பல விஷயம் சொல்லப்படுது. ஃபஸ்ட்டு என்ன சொல்லப்படுதுன்னா, மூமின்களே நீங்கள் நபியுடைய வீட்டில் அனுமதி கேட்காம நுழையாதீங்கன்னு வருது. இது ரசூலுல்லாஹ்வுடைய அதே ஆயத்தெல்லாம் இருக்கிறது. அப்போ இது ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிக்கு மட்டும் சொல்வீர்களே, ஆனால் வேறு வீட்டுக்கு அனுமதியில் நுழைஞ்சிருவீங்களா? அதனால ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிக்குன்னு சொன்னாலும் எல்லாத்துக்கும் தானா? இந்த திரைக்கு அப்பாலிருந்து கேளுங்கன்னு அல்லாஹ் எப்படி கூப்பிட்றான்னு கேட்டால், ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் என்று சொல்லியே கேட்குறான் அல்லாஹ். ரசூலை நீங்கள் தொன்னைப்படுத்தாதீங்கன்னு எல்லாம் சொல்லி கேட்டுறான். இப்படிலாம் சொன்ன உடனே இவங்க என்ன பதில் சொல்கிறாங்கன்னு கேட்டால், அனுமதி வாங்கிட்டு தான் போகணும்னு இந்த வசனத்தில் இருக்கிறது. அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிக்கு மட்டும்தானே அது? வேறு வீடுகளாக நீங்களாம் நுழைஞ்சிக்கிறீங்களா அப்போ கேட்குறாங்க. அது நுழையக்கூடாதுன்னு ஏன் கூடாதுங்கிறோம்? அதுக்கு வேறு ஆதாரம் இருக்கிறது. இந்த வசனத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு போகிறது பற்றி தான் இது பேசுகிறது. வேறு வேறு ஆதாரங்களில் யார் வீட்டுக்கு போனாலும், பொம்பளை இல்லாத வீட்டுக்கு போனால் அனுமதி வாங்கணுமே. ஒரு பொம்பளை இல்லாத ஆம்பளை இருக்கிற வீட்டுக்கு போனாலும் பர்மிஷன் வாங்கிட்டு தானே போகணும். இஸ்திதான் வாங்காமல் போகக்கூடாது. அந்த சட்டத்தில் அது வருமே தவிர இந்த ஆயத்தை வச்சு சொல்ல மாட்டோம். இந்த ஆயத்தை ரசூலுல்லாஹ் மனைவிக்குள்ள தான். இது ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு அனுமதி இல்லாமல் நுழையாதீர்கள் என்று ரசூலுல்லாஹ் வீடு சொன்னார். மூமினுடைய வீட்டுக்குன்னா பொதுவு. ரசூலுல்லாஹ்வுடைய வீடுன்னு சொல்லிவிட்டால் ரசூலுல்லாஹ் வீடு தான். ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு போகாதீங்கன்னா ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு போதே அர்த்தம். அதிலிருந்து அனைவருக்கும் சட்டம் வராது. அனைவருக்கும் உரிய சட்டம் இது எப்போ ஆகுது? வேறு ஆதாரங்கள் இருக்குது. ரசூலுல்லாஹ் மனைவிக்கு இதை சொல்லிவிட்டாலும் இதில் சிலவற்றை பிரித்து மற்றவங்களுக்கு என்ன செய்கிறாங்க? ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ இன்னொன்று கவனிங்க, இதில் என்ன வருதுன்னு கேட்டால், ஹிஜாபுக்கு அப்பாலேருந்து கேளுங்கன்னு வருதுல்ல, அதுக்கடுத்து அவங்க மனைவிமார்களை நீங்கள் ஒருபோதும் திருமணம் செய்யக்கூடாது அப்படிங்கிறான்ல. அப்போ அதுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? அப்போ ரசூலுல்லாஹ் மனைவிக்கு இல்லைன்றீங்களா? ரசூலுல்லாஹ் மூத்தான பிறகு ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களை யார் கல்யாணம் பண்ணக்கூடாது சட்டம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியாக இருந்துட்டாங்கன்னு சொன்னால், மூத்தா போன பிறகு அவங்களுடைய மனைவிமார்களை வேற ஆளுக்கு கல்யாணம் பண்ணுவது அபதன் ஒரு காலத்திலும் பண்ணக்கூடாது. இது பயங்கர குற்றம். இன்னதாலிக்கும் காண இந்தல்லாஹ் அலீமா, இது அல்லாஹ் இடத்துல பயங்கரமான குற்றம். அப்போ இதையும் பொதுன்னு சொல்லுங்க பார்ப்போம். அது திரைக்கு பின்னால் இருந்து கேளுங்கிறது ரசூலுல்லாஹ்வுக்கு மனைவிக்கு மட்டும் இல்லையா, எல்லாருக்குமா? அதே மாதிரி இதுக்கும் சொல்லுங்க. இப்போ அதாவது ஒருத்தர் மூத்தா போயிட்டா பெண்களுக்கு மறு வாழ்க்கை இல்லை, ஏன்னா ரசூலுல்லாஹ் மனைவிக்கு சொன்னால் எல்லாத்தையும் நாங்கள் வச்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லுவீர்களே. ஆனால் இந்த வசனத்தில் அடுத்த தொடர் 2 விஷயம் சொல்லப்படுது. ஹிஜாபுக்கு அப்பா இருந்து கேளுங்கள், அவங்க பொண்டாட்டி நீங்கள் யார் கல்யாணம் பண்ணக்கூடாது, அவங்க அம்மா உங்களுக்கு ஏன் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னா, நம்மளை தாய்ங்கிற அந்தஸ்தில் இஸ்லாம் அவங்களை வைக்கிது. உம்மஹாத்துல் மூமினீன் அஸ்வாஜு உம்மஹாத்துஹும் அப்படி எல்லாம் சொல்லி காட்டுறான். அவங்களுடைய மனைவிமார்கள் உங்களுக்குலாம் தாய்மார்கள். அப்போ அவங்களோட மனைவியை நம்ம தாயுடைய அந்தஸ்தில் வச்சிருப்போம் கல்யாணம் பண்ண முடியுமா அப்படின்னு வந்திருக்கும் போது, அப்போ இது மட்டும் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிக்கு மட்டும் உள்ள சொன்னீர்களே, ஆனால் அதையும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அப்போ இந்த வசனத்தில் சொல்லப்படுற ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிக்கு தான். இன்னும் சொல்ல போனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் நிறைய ஒரு பிரித்து காட்டுறான். எப்படி சொல்கிறான்? யா நிசா நபி, அதே சூறாவில் தான் வருது. லஸ்துன்னக அஹதின் மினன் நிசா, நீங்கள் மற்ற பெண்களைப் போல் அல்ல, பெண்கள் எல்லாரும் சமந்தான், ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களுக்கு தனிச்சட்டம் தான். இனித்த கைத்துண்ண, நீங்கள் அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்களாக இருந்தீர்களே, ஆனால் பலா தகுலான பில் கவுலி, குலைந்து பேசாதீங்க. உள்ளத்தில் நோய் உள்ளவன் என்ன செய்வான்? தப்பான எண்ணம் கொள்ளுவான். அழகான முறையில் பேசுங்க, வீட்டிலே அடைந்து கிடங்க. ஒலா தபர்ருஜன தபுருஜல் ஜாஹிலியத்தில் ஊழா, அறியாமை காலத்தில் உள்ளவங்க அடைந்து திரிந்தது போல தெரியாதீங்க. தொழுகை நிலைநாட்டுங்க, ஜக்காத்தை கொடுங்க, அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படுங்க, உங்கள் அகல பைத்தாகி உங்களுடைய தூய்மைப்படுத்த அல்லாஹ் விரும்புகிறான்னு வருது. இதில் அல்லாஹ் எப்படி பிரிக்கிறான்னு கேட்டால், மற்ற பெண்களை விட உங்கள் கூடுதலான ஒரு பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. இதில் உள்ள சில விஷயங்கள் நமக்கு உள்ளது தான், ஆனால் இவங்க செஞ்சார்களே ஆனால் 2 மடங்கு தண்டனைங்கிறான் அல்லாஹ். இது மீறினீர்களே ஆனால் கூலியும் 2 மடங்கு, தண்டனையும் 2 மடங்கு என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான். மற்றவங்க செய்யக்கூடாது ஒரு தண்டனை, குலைந்து பேசுவது இந்த மாதிரி விஷயங்களை அலை திரிகிறதெல்லாம் ஒரு குற்றம் அவங்களுக்கு. இந்த ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களுக்கு செஞ்ச ரெட்ட குற்றம் அவங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்கிறான்? அதையும் சொல்லி காட்டுறான் அந்த வசனத்தில். எப்படி சொல்கிறான்னு கேட்டால், யா நிசா நபி மையாத்தி மின்குன், எல்லாம் அந்த 33 அஹ்ஸாபில் தான், எல்லாமே அதே சூறாவில் தான். மையாத்தி மின்குன் நபி ஃபாஹிஷத்தின் முபையினத்தின், தெளிவான ஒரு அருவருக்கத்தக்க காரியத்தை நீங்கள் நபியின் மனைவியரை நீங்கள் செய்தால் யுலாஃபுலகல் அதாபுல் ஃபைனி, 2 மடங்கு தண்டனை உங்களுக்கு இருக்கிறது, கூலியும் 2 மடங்கு. அப்போ நீங்கள் செய்கிற நல்லறங்களுக்கு கூலியும் உங்களுக்கு 2 மடங்கு தரப்படும்,
கெட்ட காரியம் செஞ்சீங்களே ஆனால் 2 மடங்கு தண்டிப்பேங்கிறான். அப்போ ரசூலுல்லாவுடைய மனைவிமாருக்கு தனிச்சட்டம் இருக்குங்கிறத அந்த சூறா ஒட்டுமொத்தமாக பார்த்தா நமக்கு தெரியும். அவங்களுடைய சட்டங்கள் அந்த சில தப்புகள் எல்லாத்துக்குள்ள தப்பையும் சொல்கிறான். அதை சொல்லும் போதே நீங்கள் செஞ்ச 2 மடங்கு, வேறவங்க செஞ்ச 1 மடங்குன்னு சொல்லி அந்த குற்றத்தின் கடுமை இவங்களுக்கு மட்டும்தான். அந்த குற்றத்தை கடும் அளவில் எல்லாம் பார்க்கறது நபியின் மனைவிக்கு பார்க்குறான். இதெல்லாம் வச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் ஹிஜாபுங்கிறது அந்த திரை போடுறதுக்குரிய ஒரு வசனம் தான். அது ரசூலுல்லாவுடைய மனைவிமாருக்கு மட்டும் உள்ளது தான். அவங்கள நம்ம பார்க்காம தான் இருக்கணும். அவங்களுக்கு கூட இப்போ விதிவிலக்கு ஆயிரும்னு கேட்டால் அந்த ஒரு ஒரு கட்டத்துக்கு பிறகு பார்க்கலான்னு எல்லாம் அனுமதிக்கிறான்ல. அதாவது ஆண்களை நாட முடியாமல் அப்படியான வயசுக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னால் அப்போ என்ன செய்யலாம், ரசூலுல்லாவுடைய மனைவி அந்த கிழவிங்கிற கணக்கில் வந்துடுவாங்க. அப்போ அந்த மாதிரி நேரத்தில் இருந்திருக்கிறாங்க. ரசூலுல்லாவுடைய மனைவிமார்களும் தள்ளாத வயசு வந்து இனிமேல் அவங்கள பார்த்து ஆசைப்பட மாட்டாங்கன்னு ஒரு கட்டம் வரும்ல, அப்படியான ஒரு பருவத்தை வந்து விட்டார்கள். ஏன்னா அந்த ரூல் வந்துடும் பார்க்குற விஷயம். மற்றபடி எப்படி இருக்க வேண்டும் என்றால் அவங்க வந்து ஹிஜாபுக்கு அப்பால் இருந்து தான் கேட்கணும், அதான் சரியான சட்டம் அப்படின்னு சொல்லி இருக்குது. அப்போ 33 31 வந்து நல்லது செஞ்சால் டபுள் கூலிங்கிறான், 33 30 சொல்கிறான் கெட்டது செஞ்சால் 2 தண்டனைங்கிறான். அப்போ ரசூலுல்லாவுடைய மனைவிமாருக்கு சிறப்பு சட்டம் சொல்லுகிற பொழுது தான் திரைக்கு பின்னால் இருந்து நீங்கள் கேளுங்க, அவங்க மனைவி யாரும் கல்யாணம் பண்ணாதீங்கிறான். இதை வச்சு இந்த ஹிஜாபுக்கு என்ன ஆதாரம்னு தான் காட்டுறாங்க. ஹிஜாபுங்கிறீங்க முகத்தை மறைக்க என்ன ஆதாரம்னா அந்த ஹிஜாப் ஆயத்து. இந்த ஹிஜாப் ஆயத்து எல்லாருக்குமா சொல்லுது? எல்லாருக்கும் சொன்னால் செய்வோம். ஹிஜாப் எல்லாரும் போட்டுக்கன்னு சொல்லியிருந்தா காட்டுங்க. எல்லாருக்கும் இல்லையே, ரசூல் மனைவிக்கு மட்டும் சொல்லுது. அப்போ இதை சிந்திக்காமல் என்ன செய்கிறாங்க, இதை ஆதாரம் கொண்டு ரசூலுல்லாவுக்கு மட்டும் உள்ளது கிடையாது, இதை நாங்கள் எல்லாரும் கடைப்பிடிப்போம் ஹிஜாபை அப்படின்னு ஆதாரத்தை காட்டுங்க. இந்த ஹிஜாபு அனைவருக்கும் உள்ளதுங்கிற என்ன செய்யுங்க, நீங்கள் ஆதாரம் காட்டுங்க. ஆனால் அல்லாஹ் என்ன செய்யறான், அறியப்படணுங்கிறான். அதுக்கு மாற்றமாக போயிடுது. இன்னும் சொல்ல போனால் அந்த அறியப்படுற அந்த ஆயத்தில் என்ன செய்கிறான்னு கேட்டால் ரசூலுல்லாவுடைய மனைவிமார்களுக்கு அந்த சொல்லத்தான் சொல்கிறான், ஜில்பாவை போட்டுக்கிறங்க அறியப்படணும். இது துவக்கத்தில் இருந்த சட்டம். ஆரம்பத்தில் தான் ரசூலுல்லாவுடைய மனைவிமாருக்கு சிறப்பு சட்டம் வரல. அப்போ ஜில்பாவை மட்டும் போட்டால் போதும்னு சொல்லியிருந்தான். பிறகு சிறப்பு சட்டம் வந்த பிறகு அவங்க நீங்கள் ரசூலுல்லாவுடைய மனைவியாக இருந்தால் ஹிஜாபை கடைப்பிடிங்க, மற்றவங்களாக இருந்தால் ஹிஜாபு கடைப்பிடிக்க தேவையில்லைங்கிற அந்த சட்டம் வந்துருச்சு. அதனால இதுக்கு சொன்னக்கூடிய எல்லா ஆதாரமும் என்ன செய்கிறேன் அடிபட்டு போயிடும். அடுத்து வந்து சரி, வேறு சில ஹதீஸுகள்லாம் போடுறாங்க. அந்த ஹதீஸுகளுக்கெல்லாம் நம்ம அந்த ஆர்டிக்கல் உங்களுக்கு பதில் இருக்கு பார்த்துக்கிறேன். அவங்க தான் ஒவ்வொரு ஹதீஸ் லைஃபான ஹதீஸுகளும் அர்த்தமற்ற வாதங்களும் வைக்கிறாங்க. நான் 3 ஆர்டிக்கல் சொல்லியிருக்கேன்ல, அந்த 3 ஆர்டிக்கலை இப்போ போட்டு விட்ருவேன் இன்ஷாஅல்லாஹ் நைட்டுக்குள்ளே. நீங்கள் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கிறங்க. இதுதான் அந்த முகத்தை மறைத்தல் சம்பந்தமான வாதங்களுக்கு பதில். அடுத்து வந்து